எனக்கு மிகவும் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளை உங்களை பார்த்து அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக. இந்த கை செபிக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு அறிமுகமான ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாளை ஆசீர்வதிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது ஏசாயா 12வது அதிகாரம் 1வது வசனம். நீர் என்னை தேற்றுகிறீர், நீர் என்னை தேற்றுகிறீர். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் தேற்றப்படுவீர்கள். ஒரு வேலை தேறுதல் இல்லாமல், ஆறுதல் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் கலங்கி திரிகிற ஒரு வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கை இருக்கலாம். ஏதோ ஒரு யோசனையில் நீங்கள் கலங்கி உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். நான் இதை எப்படி மேற்கொள்ளுவேன், என்னை யார் தேற்றுவார், என்னை யாரும் தேற்றுவதற்கு ஆள் இல்லையே என்று சொல்லி நீங்கள் தனிமையை நினைத்து யோசித்துக் கொண்டிருக்கலாம். அவர் உங்கள் ஆதரவாக இருந்து நிச்சயம் உங்களை தேற்றி வாழ வைப்பார். பிரியமானவர்களே, குடும்பத்தில் சில குடும்பங்கள் பார்க்கும் பொழுது ஒரு நாள் சந்தோஷமாக இருந்தால் அடுத்த 10 நாட்களும் பிரச்சனை மீது பிரச்சனை, போராட்டத்தின் மீது போராட்டம், இப்படி நெருக்கத்தின் மீது நெருக்கங்கள் வந்து 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 போவதனால் அவர்களால் வாழ்க்கையில் சந்தோஷமாய் வாழ முடியாமல், ஆறுதலாக யாரும் பேச முடியாமல், குடும்பத்தில் தன்னுடைய பிரச்சனையை கூட சொல்ல முடியாமல் தன்னுடைய இருதயத்திலேயே வைத்து கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிற அநேக தாய்மார்கள் இந்த உலகத்தில் உண்டு, அநேக தகப்பன்மார்கள் உண்டு, அநேக பிள்ளைகள் உண்டு. பிரியமானவர்களே, உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களை தேற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். யாரை கர்த்தர் தேற்றுவார்? கர்த்தர் நம்மை தேற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 23:1 சொல்லுகிறது, அவர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு மெய்ப்பராய் இருக்க வேண்டும். அதனுடைய 4வது வசனம் சொல்லுகிறது, உமது கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் இருப்போமே ஆனால், கர்த்தர் நம்முடைய தலைமையாய் வைப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நம்மை நடத்துகிறவர் என்று சொல்லி நாம் கர்த்தரை சார்ந்து கொள்வோமே ஆனால், நிச்சயம் சொல்லுகிறேன், நீங்கள் தேற்றப்படுவீர்கள், ஆறுதல் அடைவீர்கள், பலப்படுவீர்கள், உங்கள் தலை உயர்த்தப்படும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை நான் கேட்கிறேன். நண்பு சகோதர சகோதரி ஒவ்வொருமே கருத்தில் ஒப்புக்கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் நல்லவர். பிள்ளைகளை ஆசீர்வதித்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி உயர்த்துவீராக ராஜா. தடைகளெல்லாம் விலகட்டும், ஆச்சரியமாய் நடத்தும், மேன்மைப்படுத்தும். பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிற எல்லா இருளும் வெளிச்சமாய் மாறட்டும். தேற்றப்படுவார்களாக ராஜா. ஆசீர்வதியும், பலப்படுத்தும். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல தேற்றுவேன் சொன்னீரே, ஒவ்வொரு இருதயம் தேற்றப்படுவதாக, பலப்படுத்தப்படுவதாக கிருபை சூழ்ந்திருக்கட்டும். பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள. ஆமென். God bless you.